Hi friends, welcome to Tech Commerce Now. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது Moto லான்ச் பண்ணிருக்க G57 பவர் அப்படிங்கற ஒரு போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல அதை அன்பாக்ஸ் பண்ணி அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு, என்ன ப்ராசஸர் இருக்கு, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கறத வாங்க பார்க்கலாம். Moto G57 ஓட பாக்ஸ் ஸோ நார்மல் பேக்கிங் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக எங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி தான் வந்தது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போட்டிருந்தோம். ஸோ அவங்க டெலிவரி பர்சனே வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சு தான் கொடுத்தாரு. ஸோ வீடியோக்காக நாங்கள் உங்களுக்கு திருப்பி அன்பாக்ஸ் பண்ணுறோம், உள்ளே என்ன இருக்குன்னு காட்டுறோம். பக்கத்துல கலர் பார்த்தீங்கன்னா Pantone Fluidity. இதில் இன்னும் 2 கலர் இருக்குது. Pantone Crosshair அப்புறம் Pantone Regatta அப்படிங்கிற இன்னும் 2 கலர் இருக்குது. இது இல்லாமல் ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த Fluidity கலரு. ஸோ இதை தனியாக வச்சு பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ்க்கான அந்த சார்ஜர் மோட்டோ ஓடுது. ஸோ USB-A கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக வந்து நமக்கு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது டைப் சிக்கான கேபிள். ஒரு பக்கம் டைப் ஏ இருக்கும், ஒரு பக்கம் டைப் சி இருக்குது. ஸோ இது போக இங்கே ஒரு இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் கைடும் மேனுவலாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்கிறது. இந்த ஃபோனை பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Snapdragon 6S Gen 4 ப்ராசஸரில் பவர் ஆகிருக்கு. அது போக இதில் வந்து 7000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 கேமரா செட்டப் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து ஒரு கேமரா இருக்குது. இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான், ஃபுல் HD டிஸ்பிளே, AMOLED கிடையாது. ஸோ இது வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷில் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் வந்து அவ்வளோக்கா இருக்காது. கொஞ்சம் க்ரிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணலாம் கவர் எல்லாமே. ஸோ ஒரு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. பட் வந்து சீக்கிரம் வந்து கொஞ்சம் இந்த கலர் வந்து அழுக்காக மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் கவர் போட்டு தான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது போக இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க, அப் அண்ட் டவுன். ஸோ அதுக்கு கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் யூஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி மைக் இருக்குது. அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 ஜாக் இருக்குது, ப்ரைமரி மைக்கு, டைப் சி போர்ட், சார்ஜிங் போட்டு, அப்புறம் ஸ்பீக்கர் கில்ஸ் இருக்குது. ஸோ இந்த வந்து மேலே இருக்க ஸ்பீக்கர் வந்து டூயல் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும், ஸ்டீரியோ ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்டில் இருக்கும், டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க அதில். அது போக பின்னாடி பார்த்தீங்கன்னா மோட்டோட லோகோ கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் லுக் வைஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு 6.72 இன்ச்சில் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதுக்கு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் லாகில் 7i கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரோரிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ 120 Hz இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கோரிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Android 16 கொடுத்துருக்காங்க. மோட்டரோலோட ஹலோ UI பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து UI வந்து க்ளீனாக இருக்குது, எந்த ஆடுமே இதில் வந்து இல்லை. ஸோ இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்னு பார்த்தீங்கன்னா Blinkit, புக் மை ஷோ, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப்ஸ் மட்டும் ப்ரீ இன்ஸ்டால்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த தேர்ட் பார்ட்டி அன்வான்ட் ஆப்ஸும் வந்து இதில் இன்ஸ்டாலாக இல்லை. ஸோ இது நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா இது வந்து 8GB RAM கொண்ட அந்த மெமரிக்கான ஃபோன். இது 8GB 128GB ஸ்டோரேஜ் கொண்டது. இதில் கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுறீங்க, சோசியல் மீடியாஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஹெவி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகாது, ஏன்னா அது மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த ஸ்பெக்ஸ் பார்த்தா இப்போ இது மெயின் விஷயமே இப்போ கேமரா தான். இது பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. சோனியோட LYT சென்சர் கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகாபிக்சல் வைடு ஆங்கிளுக்கான கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்லி 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. அவுட்டோரில் உங்களுக்கு லைட்டிங்கில் வந்து நல்லா உங்களுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ அவுட்டோரில் இருக்கோம், நாங்கள் அந்த ஃபோட்டோஸில் உங்களுக்கு நாங்கள் சாம்பிள் காட்டுறோம். ஸோ இது 2xல இருக்குது, இது நார்மல் 1x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் இருக்குது. 2 டிஃப்ரென்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 24mm, இன்னொன்று 35mm. இது வந்து சிங்கிள் பர்சன் எடுக்கிறீங்க அந்த மாதிரி, இல்லை க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா 35mm யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குரூப்பாக நிற்கிறீங்க, இல்லை ஒரு கொஞ்சம் பேக்காக இருந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 24mm யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் நல்லா இருக்குது. அதுபோக இதில் வந்து நைட் விஷன் கேமரா இருக்குது, பேனோராமா இருக்குது, டைம் லாப்ஸ் வீடியோ எடுத்துக்கலாம், டூயல் கேப்சர் வீடியோ இருக்குது, அப்புறம் ஃபோட்டோ பூத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு கொலேஜ் மாதிரி உங்களுக்கு அதுவே ஒரு கிரியேட் பண்ணி தரும். ஸோ இதுக்கப்புறம் இதில் ஸ்லோ மோஷன் இருக்குது. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2K வரைக்கும் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும், 2K 30 frames வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 2x ஜூம் கொடுத்துருக்காங்க. 6x வரைக்கும் நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். நார்மலாக 2x வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கும். 2x வரைக்கும் உங்களுக்கு கேமரா இந்த பிக்சல் உடையாமல் இருக்குது. பட் நீங்கள் 6xலாம் போகிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஜூம் தான், அந்தளவுக்கு உங்களுக்கு
கிளாரிட்டி எல்லாம் உங்களுக்கு பிக்சல் பார்த்தாவே தெரியும். அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி தான் 7000 mAhக்கான அந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மோட்டரோலா சொல்கிறபடி நீங்கள் லைட் யூசேஜாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 days வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை கொடுக்கும். இல்லை நீங்கள் ஹெவி கேமராக இருக்கீங்க, உங்களுக்கு மீடியா ஸ்ட்ரீம் நிறையா பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வரைக்கும் இந்த சார்ஜ் நிற்கும். நீங்கள் யூசேஜ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவ்யூன்னு நான் உங்களுக்கு அதை சொல்கிறோம். ஸோ இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி தான். பேட்டரியோட முதல் காரணம். ஏன்னா 7000 mAh இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும். அடுத்து இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 6S Gen 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைட் யூசேஜ் பண்ணுறீங்க, சின்ன கேம் விளையாடுறீங்க, இல்லை சின்னதாக மீடியா ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ப்ராசர் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது போல் இதில் வந்து மோட்டோட ஹலோ யூஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹலோ யூஏ பார்த்தீங்கன்னா க்ளீன் யூஏ. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு போட்டாரும் எனக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் இதில். அப்புறம் சோனியோட கேமராஸ். அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் நல்லா இருக்குது, நேச்சுரல் கலர்ஸ் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் கிளியராக இருக்குது. வீடியோங்க போது மட்டும் 2K தான் இருக்குது. அது ஒரு லிமிடேஷன்ஸாக இருக்குது, அது நாங்கள் பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் வந்து உங்களுக்கு ஸோ இதோட ஆடியோ வந்து ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸ்டீரியோ அப்படிங்கும்போது ஒரு மூவி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் கையில் எப்படி வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இது நல்லாவே இருக்குது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் இதோட கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கான். இது ஃபுல் HD டிஸ்பிளேங்கிறது வந்து ஒரு காணாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு நாங்கள் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 20,000 வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற பிராண்டில் வந்து AMOLED டிஸ்பிளே தராங்க. ஏன் இதுலேயே மோட்டோலேயே கூட கர்வ் டிஸ்பிளே தான் வருது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு AMOLED போயிருந்தாங்கன்னா, கர்வ் டிஸ்பிளே இல்லாமல் AMOLED போயிருந்தா கூட கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது ஒரு குறை. அப்புறம் வந்து கேமரா வந்து லிமிடேஷன் வந்து 2K தான் இருக்குது. ஒரு 4Kவோ ஃப்ரண்ட்லேயே ஒரு 4Kவோ கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த கேமரா ஏன்னா 50 MP சோனியோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது அதை லிமிட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. இதோட மேஜர் டிசைன் பார்த்தீங்கன்னா இதோட இந்த லெதர் ஃபினிஷ் பேக் தான். ஸோ இது வந்து ப்ரீமியம் லுக்கு கொடுத்தாலும் ஸோ நாளட நீங்கள் கேஸ் போடாமையோ இல்லை ஒரு கவர் போடாமையோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து டேன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய கன்சர்ன். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மொபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இதை வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணோம். இது மேலே யூஸ் பண்ணிட்டு இது பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, லாங் லைஃப்க்கு இந்த ஃபோன் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து ஃபுல் ரிவ்யூவாக நாங்கள் உங்களுக்கு போடுறோம். ஸோ இந்த மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா டெக் விமர்சனங்கிற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ஃபோன் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க, இதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.